என்னோட வேலூர் பாராளுமன்ற தொகுதி இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட பூமி. முதலாக வேலூரில் தான் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக அஸ்திவாரம் போடப்பட்ட பூமி அது. அந்த வேலூர் கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காலி மைதானம் என்பது மகாத்மா காந்தியடிகள் உட்பட ஜவஹர்லால் நேரு அவர்கள், காமராஜர் அவர்கள், இன்னும் அத்தனை தேச தலைவர்களும் உரையாற்றிய பூமி அது. அந்த பூமியில் எத்தனையோ பொது நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துவதற்காக இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் சமீப காலத்தில் கூட எங்க முதலமைச்சர் அவர்கள், தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துக்காக எத்தனையோ நலத்திட்டங்களை எல்லாம் அந்த பகுதியிலிருந்து வழங்கியிருக்கிறார். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இப்பொழுது இருக்கக்கூடிய பிரதம மந்திரி அவர்களும் தேர்தல் பிரச்சாரத்துக்காக அந்த வேலூர் கோட்டை மைதானத்தை தான் பயன்படுத்தினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது திடீரென்று ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா திடீரென்று வந்து அந்த பூமியை கைப்பற்றி அந்த பகுதியில் எந்த வகையான பொது நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடாது என்று ஒரு சுத்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு வேலிகள் போட்டு இழுத்து போடப்பட்டிருக்கு. நான் இந்த அரசாங்கத்தை கேட்க விரும்புகிறேன், வேலூருக்கென்று ஒரு பொது மைதானம், அந்த பொது மைதானத்தில் தான் அத்தனை நல்ல திட்டங்களும் அங்கு நடைபெறும். மக்கள் கூடக்கூடிய இடம் வேலூர் கோட்டை மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஆர்கியாலஜி உடைய அந்த பூமியை தயவு செய்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்பது கோரிக்கையாக வைக்கிறேன். அது மட்டுமல்ல, இப்பொழுது ஒரு அவசர சுற்றறிக்கை ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்டால் அனுப்பப்பட்டிருக்கு. அதில் இந்த இடத்தை உடனடியாக புல்வெளி மைதானமாக மாற்றப்பட்டு ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட் செய்யப்பட வேண்டும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த அரசை நான் கேட்க விரும்புகிறேன், தயவு செய்து வேலூர் கோட்டை மைதானத்தை மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த இடத்தில் ஒரு பர்மனண்டாக ஒரு பொது மேடையை ஒன்று கட்ட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கேளிக்கை நிகழ்ச்சிகளாக ஒரு எக்ஸிபிஷன் அல்லது பொது நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடத்துவதற்காக அந்த மைதானத்தை செலவின்றி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்று இந்த கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர் அவர்கள், சார், the honorable minister is also here. If he can intervene, he can also give a reply to me, sir. Don't listen to you. Honorable minister, sir. माननीय शेखावत सर, आपकी बात आ गई. Thank you. आपकी बात आ गई.